எங்களுக்கு ஒரு 3 நாள் தண்ணி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா கருங்குளம் ஒன்றியம் சேரகுளம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வெட்டிக்குளம் கிராமத்துல இருந்து, அதாவது இந்த கிராமத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பொதுமக்களும் இந்த விவசாயத்தை நம்பிதான் வாழ்வாதாரமே இருக்கு. கிட்டத்தட்ட ஏறக்குறைய 70-80 ஏக்கர். இந்த பாருங்க எல்லா பொதுமக்களும் பாருங்க கதிரும் பொதிமா வந்துருக்கு. அதாவது பசிச்ச பிள்ளை செத்து போகும், பால் இல்லாம ஒரு குழந்தை செத்த கதையில செத்து போகும். அவ்வளவு மக்களும் தன்னோட கொண்டாடி தாலி கயிறை முத கொண்டு அடை வச்சு தாலி தங்க நகை கம்மல் மூக்குத்தி அடை வச்சு விதைச்சு போட்டுருக்காங்க. 70-80 ஏக்கர் விதைச்சு விளைஞ்சதுக்கு அறிகுறி ஒரு தண்ணி தேவை. இல்லன்னா நாங்க பொதுமக்கள் பெரும் அளவுல போராட்ட காலத்துல ஈடுபடுவோம். இல்லன்னா எங்களுக்கு கவர்மெண்ட் தகுந்த நஷ்டஈடு கொடுக்க வேண்டியது வரும். இந்த விவசாயத்தை நம்பிதான் எங்களோட வாழ்வுரிமை இருக்கு. எங்களோட பிள்ளைகள் படிப்பு செலவுல இருந்து அனைத்து கல்வி எங்களுக்கு இந்த விவசாயம் நட்டப்பட்டு போய் எங்க பிள்ளையோட கல்வி முதல்ல பாதிக்கப்படும். நாங்க எந்த முடிவு எடுப்போம் தெரியாது. விவசாயிகள் வாழவே கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஒரு நாளைக்கு முன்னாடி கலெக்டர் ஆட்சியில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துட்டோம். எங்களுக்கு தண்ணி இல்ல அப்படின்னு மனு கொடுத்து பொதுமக்கள் எல்லாருமே போயிட்டு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு தண்ணி இல்ல இது வரைக்கும் எந்த அதிகாரிகளும் பார்வையிடல. ஆனா விவசாயிகளோட முதுகெலும்புன்னு சொல்றாங்க. விவசாயிகள் முதுகெலும்பு உடைஞ்சு கிடக்கும். எங்க முதுகெலும்பு உடைஞ்சு போச்சு. இந்த முதுகெலும்பை யார் கட்டி தர போறான்னு தெரியல. இது உடைஞ்சு போச்சுன்னா உடைஞ்சதுதான். அப்புறம் நீங்க நெல் பயிருக்கு நெல்லுக்கும் சாப்பாடுக்கும் உணவுக்கும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. எங்களுக்கு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுங்க. எங்க குளம் வறண்டு போய் கிடக்கு. எங்களுக்கு இன்னைக்கு மணிமுத்தாறு டேம்ல இருந்து ஒரு 3 நாள் தண்ணி தந்தா போதும். இந்த 70-80 ஏக்கர் நிலத்தை நாங்க காப்பாத்திடுவோம். எங்களுக்கு இந்த பயிர்களுக்கு ஒரே ஒரு தண்ணி தான். குளத்துக்கு 3 நாள் தண்ணி விட்டா நாங்க பரும்பு ஒரு நாள் பாய்ச்சிடுவோம். எங்க மக்கள் எல்லாமே வாழ்ந்துருவோம். இந்த நெல் பயிரை காப்பாத்திடுவோம். அறுவடை பண்ணி எங்க மக்கள் எங்க பிள்ளைங்களை குழந்தைகளையும் நாங்க படிக்க வைப்போம். எங்க பிள்ளைங்களோட வாழ்வுரிமை பாதுகாக்கப்படும். இல்லன்னா எங்க பிள்ளைங்க இன்னைக்கு கல்வியற்று அனாதை ஆதரவற்று நிக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். எங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர் தகுந்த நடவடிக்கை எடுத்து கொடுத்து எங்க மக்களை பாதுகாக்கணும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க 70 ஏக்கர் அம்பா போயிரும். நாங்க கஷ்டப்பட்டதுல பிரயோஜனம் இல்ல. உங்களுக்கே தெரியும் மக்களே, எல்லா மக்களும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு 3 நாள் தண்ணி விட்டா போதும்.